நல்ல மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும். அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதோட தன்னுடைய கொள்கையில் வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமாக அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்னதான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபில்மும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்குது, வர முடியுமான்னா எந்த மோசலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சில்ல அப்படின்வாங்க, இல்லை திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமல் அதை மாதிரி இதே பண்ணலாம். பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்கிறதுனா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்கள் உயர போகிறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நான் திரையில் பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார். 2 சாங்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி 15 வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 3ஆம் பாலினத்தை குவர் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சிட்ருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும், மிகப்பெரிய பதிவாக இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷா. அண்ட் இந்த படம் காதல் என்பது பொது உடைமையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இது ஒரு முக்கியமான படம்னு சொல்லிட்டு நாங்கள் சாரி
இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் டு தி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து எங்கள் கூட எங்களோட இவெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நித்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு அகேன் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். எல்லோருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட கெஸ்ட் எங்களோட இன்விடேஷனுக்கு வெல்கம் பண்ணி நீங்கள் எல்லோரும் இந்த டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மணிகண்டன் சார், ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபேன் உங்களோட. நாட் ஜஸ்ட் யுவர் ஆக்டிங், யூ மிமிக்ரி ஆஸ் வெல். உங்களோட இன்ஃபேக்ட் படங்கள் பார்க்குறதோட சேர்த்து இப்போது இவர் சொன்ன மாதிரியே உங்களோட இன்டர்வியூஸும் நான் விடாமல் பார்ப்பேன். ஸோ வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா அவரோட ஒரே இன்டர்வியூ இல்லை, ஒரு இன்டர்வியூ இல்லை, எல்லா சேனல்லையும் வர இன்டர்வியூ பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஃபேன்னு சொல்கிறத விட நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு, நம்மளை மாதிரின்னு நான் சொல்லிக்கிறேன், நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மணிகண்டன் சார். ஏன்னா நானும் ஒரு 2012 இங்கே இருக்கேன். கேரளாலேருந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போதே ஒரு மலையாளம் கலந்த தமிழில் தான் பேசுவேன். அப்போது குத்துப்பற்றை முத்துசாமி சார்ட்டு தான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ தமிழில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல தமிழை கரெக்டாக பேசு, முடிஞ்சால் படிக்க கற்றுக்கோ, எழுதி படிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஆரம்பித்து இந்த டீ கடையில் ஒட்டி இருக்கிற போஸ்டர் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு கூட்டி படிப்பேன். அப்புறம் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு போர்டு படிக்கிறது, அப்படி ஆரம்பித்து கடைசியில் என்ன சொல்கிறது, தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் மலையாளத்தில் டப் பண்ணுவாங்க. ஸோ அதில் நிறைய ஹீரோஸ்க்கு மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு யூ வெரி ரிலேட்டபிள், அதனால் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவன் சவுண்ட் இன்ஜினியராக இருப்பான். ஸோ அவனோட ஸ்டூடியோவில் போய் உட்காரும்போது சுட்டி டிவியில் தான் நிறைய கார்ட்டூன்ஸ் டப்பிங் போயிட்டுருக்கும். அப்போ மலையாளத்தில் கொச்சி டிவி அப்படின்னு ஒன்று வரும். ஸோ தமிழ் கேட்ட உடனே மலையாளத்தில் உடனே ஸ்கிரிப்ட் இருக்காதுல்ல, ஏன்னா ஸ்கிரிப்டுக்கு உண்டான பட்ஜெட் இருக்காது. ஸோ அந்த தமிழ் கேட்டு உடனே நீ மலையாளத்தில் பேசிடுவேன்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரோன்னு சொல்லிட்டு அப்படி சுட்டி டிவிக்கு டப் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் ஒரு 7 எபிசோட்ஸ் எல்லாம் பேசினா தான் நமக்கு டிமாண்ட் இருக்கும். ஒரு 250 rupees பெர் எபிசோட் கிடைக்கும். ஸோ அப்படி பேசி ஆரம்பித்து கடைசியில் ஆல்மோஸ்ட் இந்த தமிழ் ஹீரோஸ் லைக் சிம்பு சார்லேருந்து ஆரம்பித்து விஷால் சார், ஜீவா சார், ஆர்யா சார் எல்லாருக்கும் மலையாளத்தில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஜேபி சார் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இயக்குனர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டு இங்கே நின்றுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் ஆக்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு நிறைய இடங்கள்லேருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மணிகண்டன் சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். ஆக்சுவலாக இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நான் கேரளாலேருந்து வந்தேன், தாய்மொழி தமிழ் தான், ஆனால் கேரளாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கேருந்து இங்கே தமிழ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்கிரிப்டுமே தங்கிலீஷில் வருது. டேய் நானே தமிழ் படிக்கிறேன், நீங்கள் எனக்கு தமிழ் கூட இங்கிலீஷில் எழுதி தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வேடிக்கையான விஷயம், கடைசியில் எனக்கு நல்ல ஒரு பிரேக்கு கிடைச்ச படம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் நான் மலையாளத்தில் போய் தமிழ் கேரக்டர் பண்ணி செல்வாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மேடையில் உட்காரும்போது நான் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்காந்து 2015
தனி ஒருவன் அப்படிங்கிற படத்தில் மோகன் ராஜா சார் என்னோட ஒரு நாடகம், மேடை நாடகம் பார்த்து தான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 4 சீனில் தான் வருவேன். ஒரு மணிமேகலையோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் நான். அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அவரே என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, அவரே கால் பண்ணி என்னை ஓரமாக அங்கே நான் உட்காந்துருந்தேன். அப்போ கூட என்னை கூப்பிட்டு பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஆக்சுவலாக ரொம்ப வெல்கமிங்காக எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் 2015லேருந்து அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும். கடைசியில இப்போ ஹிருதயம் வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது. அதுவும் தியேட்டர்னால தான் கிடைச்சது. ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் அதோட டைரக்டர் என்னோட பிளே பார்த்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பெயர் கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜேபியும் நானும், ஆக்சுவலா ஜேபி ஆக்டர் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, பட் ஆனா ஜேபி ஒரு சிறந்த ஆக்டரும் கூட. ஸோ அதனால ஆனா எங்கள் மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நீங்க ஆக்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இப்ப ஏன்னா எல்லா இயக்குநர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க, அதனால நீங்களும் நடிக்க மட்டும் போயிடாதீங்க, படங்களும் எடுங்க. இந்த மாதிரி படங்கள் நானும் ஜேபியும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் 2014ல். அப்போலேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரி லென்ஸ் படத்துலேருந்தே அவர் என்ன காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, தலை கூத்தலுக்கும் கேட்டாரு. அப்புறம் கடைசியில காதல் என்பது பொது உடைமையில தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலா அதான் எகெயின் நேரம் தான் அதுக்கும் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கு. வினீத் சாரை பத்தி சொல்லணும். வினீத் சார் நான் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ. நீங்க ஏன்னா சின்ன வயசுல நான் காதல் தேசம் பார்க்கும்போது உங்களை மாதிரி அந்த மஷ்ரூம் கட் அப்படிங்கிற அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சு, இது எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப அடம் பிடிச்சு, அம்மா ஒத்துக்கல. அவங்க சம்மர் கட்டுன்னு சொல்லுவாங்க, மொத்தமா அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாத, சரி ஓகே இவனுக்கு கொஞ்சம் முடி இருக்கு, இவன் இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நான் இப்படி பண்ணுவேன் சார் மாதிரி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சார் கூட நடிச்சது ஒரு பெரிய எனக்கு இட் வாஸ் an honor sharing screen space with you sir. and ரோஹிணி மேம் ஆல்சோ. ரோஹிணி மேமோட பெரிய ஃபேன் நான். அது அவங்க கூட we traveled together in this film almost for 25-28 days. அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சிருக்கு. she is such a knowledgeable woman அப்படிங்கிறது. இப்போ நான் 1-2 வாட்டி கமல் சார்கிட்ட 1-2 வாட்டி பேசியிருக்கேன். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரியும். அது மாதிரி ஒரு லேடி கமல் அவங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் தமிழ்ல நீங்க பண்ணணும் மேடம். நீங்க தெலுங்குலயும் மலையாளத்துலயும் நிறைய பண்றீங்க தெரியுது, ஆனா தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணணும். நீங்க படம் இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் மேடம், ப்ளீஸ். I wish that from my bottom of my heart. and லிஜோ and அனுஷா 2 பேருமே எனக்கு ஒரு, ஏன்னா இதில் அவங்க 2 பேரோடய ஒரு நண்பனான கேரக்டர் தான் எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் செட்டிலையும் அதே மாதிரி தான் அந்த படம் ஷூட்டு பூரா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நாங்கள் சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு, அதுவும் இவ்வளோ நல்ல விதமா வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய, ஜேபி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஏஞ்சலா எங்களுக்கு எங்களை இந்த படத்தையே தூக்கி பிடிச்சு நிக்கிற தனஞ்சயன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. we'll be indebted to you for life. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா இப்போ மணியண்ணன் சாருக்கும் தெரியும், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம படம் பண்ணிடலாம், ஆனா அதுக்கு ஒரு டெஸ்டினி ஒன்று இருக்கும் இல்லையா, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது எப்போ வரும், அது வருமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான லோ ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தனஞ்சயன் சார் இதை தூக்கி பிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தி, பயங்கரமா ப்ரமோஷன் நடத்தி, டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் வச்சு, அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி வேற லெவல் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐ எம் வெரி பேட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ அதனால நான் ஒரு குட்டி நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி
அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக நீ உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன், ஓகே உங்களை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன், அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது, பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமா மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லோரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 days கொண்டு வரும்னெல்லாம் நாங்கள் we don't believe that. பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்டா ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல, பட் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தேன், பட் சொதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனிஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அங்கே நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அங்கே குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியாது, பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லோரும் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லோரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாருடைய படம். லெட் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். Respected special guests of today, my respected colleagues, directors, technicians, மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ரசிகர்களே. ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படி தான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படிலாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்டுன்னு தான் வி அக்செப்ட் இட். பட் இங்கே இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because
and the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot, sir, because in the மாதிரி ஒரு meaningful ரொம்ப soulful-ஆ craft பண்ண ஒரு film. நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் த வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் ரெண்டு கையோட I don't know, I have no words to thank Dhananjayan sir, because அவர் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு marketing to reach people is so important today. And for a small film, small na, not because of the content or the the space of the film, or because we shot it in a single location or budget, adu kediyadu. The concept is so intense and powerful. In the madiri oru vishayam, it is so relevant, and the beauty of this film, the film பத்தி நான் ஜாஸ்தி பேசல, because அது மக்கள் பார்த்து அவங்க வந்து பார்த்து they have to talk to us about it. அந்த கான்செப்ட் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா definitely only the person like Dhananjay sir came up. அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks, and I want to request the media to support this film, because it has a lot of meaning. I saw the film, and I was deeply moved, and romba that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதில் ஒரு சிங்கிள் சீனில் வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் we went through that process, that filmmaking process, and absolute delight. ஏன்னா extremely talented Lijamol, Rohini ji, I'm a great admirer of all her work. But first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji, Sindhu, all the artists. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒரு ஷார்ட்ல வர கேரக்டர் கூட ஒரு the stamp, it will be in our mind. And to top that all, Kannan Saroda soulful music, magical. Either as a audience point of view, I am saying, not as a person who worked in the film. Now padam pathira I got so impressed and moved, and I was so happy that this kind of that there is a lot of awareness, there is a strong message that Jaiprakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days, because nobody has time. Parents are busy, children are busy, gadgets ella irukku. And the time the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப I'm very thankful to Geo Baby and Jaiprakash என்ன கன்சிடர் பண்றதுக்கு, because generally you have an image, and of course, thank God, in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. Tamil இந்த மாதிரி என்ன கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, because we actors, we have to mature with age, and only opportunities can be proved that. So அது வந்து நீங்க கொடுத்ததுக்கு, அந்த வாய்ப்புக்காக என்ன கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் JP, because I still remember the first day நீங்க கூப்பிட்டு, and how focused you were when you narrated the outline. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது then it just fell into place. And of course after that we had different meetings and discussions, and I must tell you, he's a fabulous actor. JP is a fantastic actor, and the brilliance, all artists you can see sparks of brilliance. There's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணும்போது அப்படி கிடையாது, நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து there will be one performance where you can grab things from. That is only possible by a brilliant actor. He's a combination of an actor, a brilliant actor, and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. It'll just get in and it'll make you think. So that's the beauty of this film. இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், let this reach to the youngsters. Come and enjoy the film. It's got a very intense message. At the same time, there is so much of soulfulness. You will travel with the movie, and
அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க. பிகாஸ் ஐ டிட் தட் when I saw the film. Once again, thank you so much, Dhananjayan sir, to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully. My wonderful co-artists. அவங்களை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சுன்னா முடியாது. Because every artist பற்றி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைமில் I had to sit and observe Lijomol and Anusha, Rohini ji, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it a complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும். Because these kind of films, these kind of meaningful, soulful films, successful, lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்கள் மலையாளத்தில் எடுங்க அப்படின்னு சொன்ன போது இல்லை, என் தமிழ் ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்கே துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்தில் துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவாக ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்து ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸாக நான் நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பண்ண ஆரம்பித்த போது தான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்தில். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டியில் பண்ணியிருக்கேன், இல்லை நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான அம்மா. ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான் அதை தான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்லை கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்லை அவங்க ரொம்ப கர்வமாக பேசுகிறவங்களா, இல்லை அவங்களால இந்த கதையில் ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நான். ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லேயே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்ருப்பேன். அதில் இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது.
இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் தமிழில். விருமாண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். அதை மீறி வந்து இதில் இருக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ணுற மூவியாக இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார் காஸ்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்தில் வந்து காதல் என்பது பொது உடைமை உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்போவுமே சொல்லுவார், அது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் இந்த இடத்துல சொல்லலை. அதை நான் இரவல் வாங்கி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை 100 பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம், இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நாம் செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தயானஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதில் எஃபர்ட் போட்டுட்ருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்கள் கையில் இருக்கு. நன்றி, தேங்க்யூ.